நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி மக்களை வந்துட்டு குவாலிட்டிஸ் எல்லாம் சொல்லி வீடியோஸ் எல்லாம் எடுத்து போட்டு சாரி விற்கிறாங்க. அதுல வந்துட்டு அவங்களால காண்டாக்ட் பண்ணவே முடியல. இப்போ ஒரு சாரி நல்லா வரலைன்னா அவங்க கிட்ட போயிட்டு எனக்கு நல்லா வரலன்னு சொல்ல முடியல. நீங்களே ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடியில போட்டதுக்கு அப்புறம் தான் இது வந்துட்டு சோ மக்கள் எல்லாருமே வந்துட்டு இதனால ஸ்ட்ரகிள் படதான் செய்றாங்க. மக்கள் தானே அதை யோசிக்கணும். இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இது தப்பு. நம்ம நேர்ல அந்த காலத்துல என்ன பண்ணுவோம், கடையில போய் தான் வாங்குவாங்க. சோ அது மக்கள் தானே யோசிக்கணும். ஆமா. சோ ஏன் மக்கள் யோசிக்கணும்? நான் ஒரு விஷயம் சொல்றேன், அதுக்காக நம்ம அந்த மைண்ட் செட் பண்ணிட்டு நம்ம கடையில போய் வாங்கலாம், ஆன்லைன்ல வேண்டாம் அப்படின்னு வெறுத்துறாதீங்க. சில பேர் ஆன்லைன்ல ஜென்யூன் ப்ராடக்ட் விற்காங்க. அதுல ஃபாலோவர்ஸ் 10 இருக்கும், 20 இருக்கும், 100 இருக்கும், 200 ஃபாலோவர்ஸ் வச்சிருப்பாங்க. அது யார் யாருன்னா அவங்க கூட இருக்கவங்க, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, ஆபீஸ்ல தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. அவங்க வாங்கிட்டு இருப்பாங்க. சோ நம்ம பார்த்த உடனே என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் விளம்பரம், இந்த கண் துடைப்பு பேச்சு, வாவ்னு சொல்ற அந்த கண் துடைப்பு பேச்சு. நான் ஒரு விஷயம் நான் என்ன சொன்னாங்கல்ல, ஏன் ரீல்ஸ்க்கு பத்தி பேசினாங்கல்ல இந்த மாதிரி அந்த மாதிரின்ட்டு, நான் ஒரே வார்த்தை அவங்க கிட்ட கேக்குறேங்க. இன்னைக்கு அவங்க புடவை வியாபாரம் பண்றாங்க, புடவை மட்டும் தானே அவங்க வியாபாரம் பண்ணும், அவங்க அத்தான் கூட வந்து அது கொஞ்சிறதெல்லாம் போடலாமா, அது தப்பு இல்ல. இப்போ நான் நடிகையா இருக்கேன், எனக்கு நான் இப்போ எல்லாருமே வந்து ஃபாரினுக்கு போறாங்க, வராங்க, செய்யறாங்க. ஏன் சாப்பிடுற பொருள் இருந்து எல்லாமே ஸ்டோரி போடுறாங்க, டிராவல்ஸ் அது இதுன்னு எல்லாமே, மேக்கப்ல இருந்து A to Z போடுறாங்க. சோ அது எங்களுக்கு வேலையாவே அமைஞ்சு போச்சு. இதே போலப்பா நாமளும் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கட்டாயத்துல நமக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலாலும் சரி, இன்ஸ்டாகிராம்ல நம்ம ஃபாலோவர்ஸ் நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்னா நாம அதை பண்ணிதான் ஆகணும். நம்ம அப்டேட்ல இருந்துதான் ஆகணும். அது எங்க தொழில். உங்க தொழில் என்ன, புடவை விற்கிறது. புடவை மட்டும் தானே விற்கணும். அதை விட்டுட்டு நீங்க துபாய் ட்ரிப் போறது, உட்கார்ந்து அப்பளம் தின்றது, மிச்சர் தின்றது, மிச்சர் மாமாவை சாரி அத்தான கூப்பிடுறது. சோ இந்த மாதிரி வந்து நீங்க கொஞ்சலாம், நாங்க வந்து இந்த ஃபீல்ட்ல இருக்கோம், நடிப்புன்னு ஒரு விஷயத்துல இருக்கோம், நாம நடிச்சு ரீல்ஸ் அந்த சாங்க்கு போட்டா அது தப்பா? நீங்க தான் பண்ணக்கூடாது, ஆனா பண்ணலாம். அந்த ரைட்ஸ் உங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம் நீங்க அந்த ஃபீல்ட்ல இருந்துட்டு நீங்க நாங்க பண்ண வேண்டிய விஷயத்த நீங்க பண்றீங்க, அது நாங்க அக்செப்ட் பண்றோம், ரசிக்கிறோம். அது ஒரு விதம். எங்களுக்கு நாங்க தான் வந்து 10 புருஷாளுங்க, எங்களுக்கு 10 புருஷன் நாங்க கிராஸ் பண்ணிட்டு வந்து போர் அடிச்சுட்டு உட்காந்துருக்கோம். ஒத்த புருஷனுக்கு ரீல்ஸ் போட எடுத்துட்டு வந்து அத்தானு போட முடியல கட்டாயத்துல நாங்க இல்ல.